வாய்ஸ். இப்ப வாய்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன நினைப்பு வரும்னா, இங்கிலீஷ்ல வேற அந்த 10th, 11th, 12க்கு வந்துட்டு ஒரு கொஸ்டினா வரும். ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்தா பாசிவ் வாய்ஸ்ல மாத்துங்க. பாசிவ் வாய்ஸ்ல இருந்ததுன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல மாத்துங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம இது எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறதா நினைக்க கூடாது. நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு பேசும்போது, நம்ம ட்ரை பண்ணும்போது, நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ல பேசுறத விட பாசிவ் வாய்ஸ்ல பேசணும்னா, மத்தவங்க இங்கிலீஷ் பேசுறத விட நம்ம வந்துட்டு பேசுறது ஒரு யூனிக்கா தெரியும். சரிங்களா? அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாசிவ் வாய்ஸ்ல பேசுவாங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாம்க்காக வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிறத பாசிவ் வாய்ஸ்ல மாத்தலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னன்னா, டைரக்டா ஒரு விஷயத்த நம்ம செய்யறது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஐ ரைட் எ லெட்டர். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் உள்ள ஐ வந்துட்டு லாஸ்ட் போயிடும். லாஸ்ட் உள்ள எ லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் போயிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட். இப்போ லாஸ்ட் என்ன இருக்கு? எ லெட்டர் இருக்கு. எ லெட்டர்னா என்ன? ஒரு பொருள். சரிங்களா? அப்போ ஒரு பொருளை குறிச்சதுன்னா அங்க இஸ் வரும். அவ்வளவுதான். ஏன்னா சிங்குலர். அந்த இஸ்ஸுக்கு பக்கத்துல வர verb 3ல இருக்கணும். சரிங்களா? அந்த ரைட் எப்படி மாறும்? ரைட், ரோட், ரிட்டன். நம்ம செய்யற செயலை வந்துட்டு பாசிவ் வாய்ஸ்ல எழுதும்போது verb 3ல தான் இருக்கணும். சரிங்களா? நான் வந்துட்டு லாஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அந்த 3 வேர்பையும் நான் லாஸ்ட் கொடுத்துருக்கேன். அதை பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம செய்யற செயலை போட்டதுக்கு அப்புறமா செகண்ட் என்ன வரும்னா பை போடணும். பை போட்டாதான் அது வந்துட்டு என்னன்னு குறிக்கும்னா பாசிவ் வாய்ஸ்னு குறிக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிற ஐ வந்துட்டு என்னவா மாறுது? லாஸ்ட் மீன் மாறுது. ஐ வந்ததுன்னா அது என்னன்னு போடணும்? மீன் போடணும். அதையும் வந்துட்டு நம்ம லாஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஐ, ஷி, ஹி, இட், யூ, தே, வி இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா என்ன மாறுவாங்கன்னு நான் லாஸ்ட் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துருங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம்? ஐ ரைட் எ லெட்டர். நான் லெட்டர் எழுதினேன். எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஷீ ஈட்ஸ் எ மேங்கோ. அவள் மாம்பழம் சாப்பிட்டா. இப்போ பாசிவ் வாய்ஸ்ல எப்படி மாத்தணும்? லாஸ்ட் உள்ளது ஃபர்ஸ்ட், ஃபர்ஸ்ட் உள்ளது லாஸ்ட். அவ்வளவுதான். லாஸ்ட் என்ன இருக்கு? எ மேங்கோ. எ மேங்கோங்கிறது ஒரு பொருளா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இஸ் போடணும். நெக்ஸ்ட் அந்த ஈட் அது வந்து ஒரு செயல் V1ல இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? V3ல மாத்தணும். சரிங்களா? V3ல என்னன்னா ஈட்டன் மாறும். ஈட்டன் பை அந்த ஷீ என்னன்னு மாறும்? ஹர்ன்னு மாறும். அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஐ ட்ரிங்க் எ வாட்டர். நான் தண்ணீர் குடிக்கிறேன். தண்ணீர் என்னால குடிக்கப்பட்டது. அவ்வளவுதான். நீங்க வந்துட்டு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அந்த 3 வேர்ப் சொன்னேன்னு பாசிவ் வாய்ஸ்னாலே என்னன்னு மாத்தணும்? V3ல வந்தாதான் அது பாசிவ் வாய்ஸ். நீங்க இதெல்லாம் பார்த்தாதான் இது வந்து படிச்சுக்கணும் நீங்க வந்துட்டு தனியா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ரீட், ரீட், ரீட். ரீடு கொடுத்தா ரீடோட தேர்ட் ஃபார்ம் என்னது? ரீட் தான். நெக்ஸ்ட் கெட், காட், காட். கோ, வெண்ட், கான். ஷீ, சா, சீன். ரைட், ரோட், ரிட்டன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? வெரி குட். கம், கேம், கம். பை, பாட், பாட். Do, did, done. Teeth, thought, thought. Sing, song, sung. Make, made, made. Eat, ate, eaten. நம்ம லாஸ்ட் இந்த கார்னர் இருக்குல்ல, அது மட்டும்தான் V3. அது மட்டும்தான் எதுக்கு போடணும்? பாசிவ் வாய்ஸ்க்கு போடணும். சரிங்களா? இதையும் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஐ ஃபர்ஸ்ட் உள்ளது லாஸ்ட் வரும்னு சொன்னானே. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது லாஸ்டா மாறும்போது எப்படி மாறும்னா, இப்ப ஐ வந்துச்சுன்னா மீனு மாறும். யூ வந்துச்சுன்னா யூன்னு மாறும். ஷீனா ஹர். ஹீனா ஹிஸ்.
ஹீனா ஹிஸ்ஸு, இட்டுனா இட்டு தான், அது மாறாது. அது மாதிரி யூனாலும் யூ தான், அது மாறாது. நெக்ஸ்ட் தேங்கிறது தெம்முன்னு மாறும், வீணா அஸ்ஸுன்னு மாறும். புரியுதுங்களா? இப்படிதான் ஃபர்ஸ்ட் உள்ளது லாஸ்டா மாத்தும் போது இந்த வார்த்தையெல்லாம் நம்ம போட்டு பாசிவ் வாய்ஸ்ல எழுதணும். உங்களுக்கு பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் புரிஞ்சுதுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. தேங்க்யூ, பை பாய்.